காங்கேயம்ன்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். விடிகாலம் காலைல 7 மணி ஆயிடுச்சு. அங்கே வந்து ஒரு மீட்டிங் ஒன்று, ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்காக. ஷூ ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. கொஞ்சம் பாலிஷ் போடலாமான்ட்டு அந்த செருப்பு தைக்கிறவர்கிட்ட போனேன். வருது அந்த 4 பேர் பொம்மைக்கு கீழே. அங்கே போனோடனே வந்து 60 ரூபான்னாரு. பாலிஷ்க்கு 60 ரூபாயா? ஒரு செருப்புக்கு, ஒரு ஷூக்கு 30 ரூபான்னாரு. செருப்பு தைக்கிறவங்க ஷூ இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், 30 ரூபா தான் நான் சேலத்தில் போடுவாங்கன்னு 60 ரூபான்ற. சரி ரைட், இப்போ வந்து ஷூ பாலிஷை வாங்கிக்கலான்ட்டு தேடினேன். ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்துலேயே. அப்படியே இப்போ கேமரா திருப்புறம் பாருங்கள், பக்கத்தில் ஒரு செருப்பு கடை. உடனே செருப்பு கடை எங்கேன்னு தேடினேன். நீ எந்த ஒரு பொருள் இல்லை கிடைக்கலங்கும் போது தான் அந்த கிடைக்கிற பொருளுக்கு தேட முடியும். நீ அதுக்கு ஆல்டர்னேட்டுக்கு உடனே செருப்பு கடை எங்கேன்னு தேடினேன். காலையில் ஒருத்தர் பாய் திறந்து வச்சுருந்தாரு. அங்கே போனதான் ஷூ பாலிஷ் வாங்கினேன். மொத்தமே 70 ரூபா தான். அது வாங்கிட்டு அப்படியே நானே போட்டு சும்மா அப்படியே பல்லன்னு ஷூ ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப பக்கத்தில் தான், எங்கே பாருங்கதா, பக்கத்துலேயே பாருங்கதா. அதான் இந்த பையன் பாரு, அப்போ தான் கடை திறந்துருக்கிறான். பாரு, பாலிஷ் ஷூ இருக்குது பாருங்கங்க. 70 ரூபா தான், 1 மாதத்துக்கு வரும். அது மட்டும் இல்லை, அடுப்பு கறியை வச்சு தண்ணியில் ஊற வச்சு இந்த செருப்பு தைக்கிறவங்களாம் பாலிஷ் போடுறாங்க. இது ஆனால் பல அது வந்து அப்படியே வெளுத்து போய்டும். ஸோ இது மாதிரி அந்த தேம்பல் வந்த மாதிரி ஆகிடும். இது வந்து பாலிஷ் ஒரிஜினல் நல்ல கம்பெனி. இது சும்மா பலன்னு இருக்கும். தினமும் காலையில் வச்சுக்கிட்டா ஷூ வந்து பாலிஷ் போட்டுக்கலாம். நானே தான் போடுவேன். அப்படியே பாருங்கள், அந்த செருப்புக்கும் இந்த ஷூக்கும் எவ்வளோ வித்தியாசமாக ஆள் அட்ராக்ஷன் தனி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நீங்கள் ஷூவுக்கு பாலிஷ் மட்டும் டெய்லி காலையில் போட்டு போங்க பாருங்கள், ஒரு அப்பீரியன்ஸ் ஆளுடைய மாற்றமே சுத்தமாக நீட்டாக ஸ்டைலாக இருக்கிற மாதிரி தெரியும். நீ அது வந்து அப்படியே பறக்க அப்படியே இழுத்துட்டு போனால் அப்படியே பழசு மாதிரி தெரியும். பழைய இது போட்ட மாதிரி அப்படியே பழைய செருப்பு பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கும். நீ பாலிஷ் போட்டு போங்க பாருங்கள், எப்படி ட்ரெஸ் போட்டுக்கிறோம் பாருங்கள். அதுக்கு மேட்சிங் அந்த பிளாக் ஷூ வந்து செம்மையாக லுக்காக அட்ராக்ஷனாக எடுத்து கொடுக்கும். அதனால் நீங்களும் இந்த மாதிரி செருப்புக்கு வந்து பாலிஷ் வெளியில் போய் போடுறத விட பேக்கிலே இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சிங்க. ஆனால் உடஞ்சிச்சின்னா பூரா ட்ரெஸ் எல்லாம் கரியர்னு ஆகிப்படும். இதுக்கு பாலிஷ் இப்போ பாலித்தீன் கவர், ஒரு கவருக்கு 2 கவர் போட்டு பேக்கில் வச்சுக்கிங்க. வெளியூருக்கு போகும்போது இந்த மாதிரி அப்பப்போ காலையில் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்க. நன்றி.